ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் கிரிக்கெட் சேனல். இந்தியாவுக்கு இங்கிலாந்துக்கும் இடையே அந்த 5 டெஸ்ட் போட்டிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் 3வது டெஸ்ட் போட்டி தற்போது தான் முடிவடைந்தது. இதில் இந்திய அணி படுதோல்வியை சந்தித்தது. இதற்கு முக்கியமான காரணம் என்ன? இந்த தோல்வி இதனால தான் நடந்தது. விராட் கோலி, ரோஹித் சர்மா, தல தோனியை போல சுப்மன் கில் நடந்து கொண்டாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. அதை பற்றின ஒரு முழு தொகுப்பை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல பேட்டிங் பிடிச்ச இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸில் 387 ரன்கள் அடித்தாங்க. அதைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்தியா பார்த்தீங்கன்னா அதே 387 ரன்களை அடித்து அவுட்டும் ஆனாங்க. இதில் KL ராகுல் சிறப்பாக பேட்டிங் பிடிச்சிருந்தாரு. அவர் 100 ரன்களை அடித்து ஆட்டத்தை முடித்தார். இரண்டாவது இன்னிங்ஸை கிட்டத்தட்ட இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 192 ரன்களுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆக்கியது இந்திய அணி. இதில் பும்ரா, சிராஜ் அற்புதமாக பந்து வீசியும் இருந்தாங்க. ரெண்டாவது இன்னிங்ஸில் வாஷிங்டன் சுந்தர் தான் அற்புதமாக பந்து வீசியிருந்தார். 22 ரன்களை கொடுத்து வெறும் 4 விக்கெட்டுகளை மட்டும்தான் எடுத்திருந்தார். 193 எடுத்தா வெற்றி என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி ஒரு நாள் முழுமையாக இருந்துச்சுங்க. அப்படி இருந்தும் இந்திய அணி படுதோல்வியை சந்தித்தது. இதற்கு காரணம் என்ன? எந்த இடத்துல அவங்க தங்களுடைய தோல்வியை எதிர்கொண்டாங்க? அதாவது இந்திய அணி பார்த்தீங்கன்னா இரண்டாவது இன்னிங்ஸில் KL ராகுல் மற்றும் ரவீந்திர ஜடேஜா இவங்க தான் ஓரளவுக்கு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக ரவீந்திர ஜடேஜா கடைசி வரைக்கும் அவுட் ஆகாமல் போராடினார். ஆனால் அவருடைய போராட்டம் வீணாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். KL ராகுல் 39 ரன்களையும் ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா 61 ரன்களை எடுத்திருந்தாங்க. பாக்கி யாருமே பெருசாக அடிக்கவே இல்லை. ஜெய்ஸ்வால், கருண் நாயர், சுப்மன் கில், ரிஷப் பண்ட் இவங்களாம் பார்த்தீங்கன்னா சொற்ப ரன்களுக்கு அவுட் ஆயிட்டாங்க. இந்திய அணி ஒரு பார்ட்னர்ஷிப்பை அமைப்பதில் தான் மிகப்பெரிய அளவில் தோல்வியை அடைந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜெய்ஸ்வால், KL ராகுல் இவங்க பார்ட்னர்ஷிப் அமைக்க முற்பட்டாங்க. ஆனால் அது நடக்கவே இல்லை. ஜெய்ஸ்வால் அவுட் ஆயிட்டார். அடுத்து வந்த கருண் நாயரும் பெரிதாக அடிக்கவே இல்லை. அதற்கு அப்புறம் வந்த சுப்மன் கில்லும் பார்த்தீங்கன்னா பெரிதாக அடிக்கவே இல்லை. இதனால் இந்திய அணி தடுமாற்றம் அடைந்தது. அதற்கப்புறம் வந்த ரிஷப் பண்ட்டும் ஒரு பார்ட்னர்ஷிப் அமைப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதுவும் நடக்கவே இல்லை. 71 ரன்னுக்கெல்லாம் 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாற ஆரம்பித்தது இந்திய அணி. ரவீந்திர ஜடேஜா மட்டும்தான் ஒரு பக்கம் இருந்து போராடி கொண்டு இருந்தார். அவரோட வாஷிங்டன் சுந்தரம் பார்த்தீங்கன்னா கை கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 145க்கெல்லாம் 9 விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க. ஒரு விக்கெட்டு மட்டும்தான் கையில் இருந்தது. 48 ரன்கள் எடுக்க வேண்டும். ஆனால் ஒரு விக்கெட் மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ ரவீந்திர ஜடேஜாவும் முகமது சிராஜும் போராடினாங்க அப்படியே சொல்லலாம். 170 ரன் இருக்கும்போது சிராஜும் அவுட் ஆனதுனால இந்திய அணி 22 ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியை சந்தித்தது. இதில் ஆர்ச்சரும் பென் ஸ்டோக்கும் பார்த்தீங்கன்னா அற்புதமாக வந்து வீசியதன் காரணமாக கடைசி அந்த இன்னிங்ஸை இந்திய அணியால் வெற்றி பெற முடியல. அதற்கு முக்கியமான காரணம் இந்தியா பார்ட்னர்ஷிப்பை வலுவாக அமைக்காதது. இரண்டாவது முக்கியமான காரணம் இங்கிலாந்து மைதானம் அந்த கடைசி நாள் பார்த்தீங்கன்னா பந்து வீச்சுக்கு சாதகமாக மந்தமான பிச்சாக இருந்தது. அதில் பந்து ரொம்ப நின்று வந்ததுனால அந்த தாக்கத்தை இந்திய வீரர்களை எதிர்கொள்ள முடியல. இருக்க ப்ரெஷர் அதிகமானதுனால அந்த ப்ரெஷரையும் இந்திய வீரர்களால் எதிர்கொள்ளவே முடியல. இதுதான் இந்திய அணியோடைய தோல்விக்கு மிக மிக முக்கியமான காரணம். இது குறித்து சுப்மன் கில்லும் பார்த்தீங்கன்னா போட்டி முடிந்த பிறகு இதே தான் தெரிவித்திருந்தார். நாங்கள் ஒரு இடத்துல கூட பார்ட்னர்ஷிப்பை முறையாக அமைப்பதற்கான வாய்ப்பை இழந்து விட்டோம் அப்படின்னு தெரிவித்தும் இருந்தார். இங்கிலாந்தோட பந்து வீச்சை எதிர்கொள்ளக்கூடிய அந்த ப்ரெஷரை எங்கள் வீரர்களால் தாங்க முடியல அப்படின்னும் அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார். எது எப்படியோ இந்த 3 டெஸ்ட் போட்டியில் 3வது போட்டியில் தோல்வி அடைந்ததுனால 2-1 என்ற கணக்கில் இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தில் இருக்காங்க. அடுத்த டெஸ்ட் போட்டி வர 23ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. அதில் பிளேயிங் 11 சில மாற்றங்களும் செய்ய இருக்காரு சுப்மன் கில். அது குறித்தும் களமிறங்க போகிற பிளேயிங் 11 என்னவா இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்தும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. நன்றி.